வணக்கம் மக்களே, வெல்கம் டு கேபிஎஸ் பானு ஸ்டோரீஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்குள்ளே வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் பேர் சைக்கோ. ஓப்பனிங் சீனாக ஒரு பெரிய சிட்டியாக காட்டுறாங்க. இந்த சிட்டியோட பேர் ஃபோனிக்ஸ். அப்படியே கேமரா ஒரு பில்டிங்கில் திறந்துருக்க ஜன்னலை காட்டுது. அப்படியே உள்ளே ஜூம் பண்ணும்போது அங்கே 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஹீரோ பேர் சாம், ஹீரோயின் பேர் கிரேஸ். 2 பேரும் கொஞ்சம் டீப்பாக பேசிட்டு பேச்சோட முடிவில் கிரேஸ் கொஞ்சம் கோபமாக எந்திரிச்சு ரெடி ஆகுறாங்க. சொன்னால் புரிஞ்சுக்கோ கிரேஸ், இப்போதைக்கு மீட்டிங் மட்டும் போகலாம், ஆனால் என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சாம் சொல்கிறாரு. ஆனால் கிரேஸ் விடுற மாதிரி இல்லை. இன்றைக்கி என் தங்கச்சி அப்புறம் அம்மா முன்னாடி நாம் கல்யாண விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு. என்னோட முன்னாள் வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியும் இல்லையா, அந்த கடனை அடைக்கவே நான் போராடிட்டுருக்கேன். அதை முடித்ததுக்கப்புறம் நம்ம 2 பேர் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அவங்களும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ மேலே நம்பிக்கை வச்சு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. இதான் அவங்க ஆஃபீஸ். இவங்க அவங்களோட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர். வந்தோடனே பாஸ் வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் வரல, ஓ நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பாஸ் இன்னொருத்தரை கூப்பிட்டுட்டு உள்ளே நுழையிறாரு. பாஸ் கூட வந்த ஆள் நம்ம கிரேஸ் கிட்ட ரொம்ப ஓவராக வலிஞ்சு பேசுகிறாரு. என்னடா இந்த மனுஷன் ரொம்ப ஓவராக வலியிறானே அப்படின்னு கிரேஸும் பார்க்குறாங்க. அப்போது அந்த நபர், இதோ எனக்கு பணம் எல்லாம் பெருசே கிடையாது, எனக்கு இந்த வீடு இன்றைக்கே முடிஞ்சாகணும், நான் என் பொண்ணுக்கு இதை சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டு பணத்தை தூக்கி காட்டுறாரு. பாஸ் அவரை உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறாமையில் சொல்லிட்டு போகிறாங்க. கிரேஸ் பத்திரமா பணத்தை எடுத்து கவரில் போட்டு பத்திரப்படுத்திட்டு பாஸ் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்டை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. நாங்கள் பணத்தெல்லாம் அதிகமாக அக்செப்ட் பண்ணுறதில்ல, இருந்தாலும் உங்களுக்காக தான் வாங்கிக்கிறோம், இது என்னோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரஸ்டபிள் எம்ப்ளாயி அப்படின்னு ஹீரோயினை பற்றி பாஸ் ரொம்ப பெருமையாக அந்த ஆள் முன்னாடி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு கிரேஸ் ரொம்ப பதட்டமாக வெளியே வராங்க. உடனே எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. மறக்காமல் அந்த பணத்தையும் ஒரு கவரில் போட்டு ஹேண்ட்பேக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க காரில். அப்படி போகிற வழியில் தன்னோட பாஸை பார்க்குறாங்க. அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒரு குற்ற உணர்ச்சி அவங்க முகத்தில் ரொம்ப தெளிவாகவே தெரியுது. இப்போ அவங்க மனசுக்குள்ளே ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடுது. என்னென்னா, ஹீரோ கூட இவங்க சண்டை போட்டிருப்பாங்க போல இருக்குது. அதை நினச்சி பார்த்துக்கிட்டே இவங்க வண்டியை ஓட்டிகிட்டே போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு இடத்துல ஹீரோயினோட கார் தனியாக நிற்கிது. அந்த சைடு வழியாக வந்த இன்னொரு கார் கொஞ்சம் தூரம் போயிட்டு நிற்கிது. அதுலேருந்து ஒரு போலீஸ்மேன் இறங்கி அந்த காருக்குள்ளே யார் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. ஹீரோயின் உள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கதவை தட்டி அவங்கள எழுப்புறாரு. எந்திரிச்ச உடனே ஹீரோயின் அவங்கள பார்த்து பயந்துடுறாங்க. இப்படி மூஞ்சியை காமிச்சா யார் தான் பயப்படாமல் இருப்பாங்க? என்ன மேடம், காருக்குள்ளே படுத்து தூங்குறீங்க, இந்த இடம் ரொம்ப மோசமான இடம் அப்படின்னு போலீஸ்மேன் கேட்குறாரு. இல்லைங்க, இந்த வழியாக கார் ஓட்டிகிட்டு போனேன், திடீர்னு தூக்கம் வந்துடுச்சு, அதனால தான் படுத்துட்டேன். இப்படி ஹீரோயின் கொஞ்சம் பயந்த மாதிரி சொன்னோடனே போலீஸ்மேனுக்கு உங்கள் மேலே டவுட்டு. உங்களோட லைசன்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் அவர் பார்த்துடக்கூடாதுன்னு பேக்கை திருப்பி வச்சு பணத்தை கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த போலீஸ்மேன் வண்டியோட நம்பரு, இவங்க லைசன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு போயிடுறாரு. உடனே வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போலீஸ்மேன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஒரு கார் ஷாப்புக்குள்ளே தன்னோட காரை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. நிறுத்தினவங்க கையோடு அங்கே இருக்க பேப்பரை எடுத்து அவசர அவசரமாக திருப்பி பார்க்குறாங்க. இவங்க திருப்புற வேகத்தை பார்த்தா ஒரு வேளை சாமை போட்டு தள்ளிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புது மக்களே. போலீஸ்மேன் ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்தே கிரேஸை கவனிக்கிறாரு. ஆனால் இவங்க அவரை கவனிக்கலை. ஷாப்போட ஓனர்கிட்ட என்னோட காரு இங்கே இருக்கட்டும், அதுக்கு பதிலாக வேறு ஒரு கார் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கொடுக்குறோம், எங்கள் சிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கீங்கன்னு உங்கள் காரோட பிளேட் நம்பர் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சகஜமாக தான் பேசிகிட்ருக்காரு. ஆனால் இவங்க
ரோட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்க போலீஸ்மேனை பார்த்தோன்னே பதட்டமாயிடுறாங்க. எனக்கு உடனே கார் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஓனர் காருக்கு மேலே நீங்கள் $700 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் உடனே ஒத்துக்கிறாங்க. அந்த போலீஸ்மேனை திரும்பி திரும்பி பார்த்த மாதிரியே வராங்க. இதை பார்க்கும்போது ஓனருக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு பாத்ரூம்குள்ளே நுழைஞ்ச கிரேஸ் அந்த பணத்தில் ஒரு $700 கையில் எடுத்துக்கிறாங்க. வெளியே வந்தவங்க ஓனர்கிட்ட கொடுத்துட்டு உடனே கார் எடுக்கிறாங்க. போலீஸ்மேன் இதை பார்த்துட்டு தன்னோட வண்டியை திருப்ப அப்படியே போயிடுவாருன்னு பார்த்தா நேராக கடைக்குள்ளே கொண்டு வராரு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் பதறி போய் வேகமாக கார் அங்கேருந்து எடுக்க பார்க்குறாங்க. அப்போது மேடம் நில்லுங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. இல்லடா போலீஸ்மேன் தான் வந்துட்டாரோ அப்படின்னு ஹீரோயின் பதட்டத்தோடு திரும்பி பார்த்தா கடையில் ஒர்க் பண்ணுற ஆள் காருக்குள்ளே இருக்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்து மேடம் உங்களோட மறந்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ரொம்ப பதட்டமாக பின் கதவை திறந்து உள்ளே வைங்க சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதை எல்லாத்தையும் வச்ச உடனே ஹீரோயின் பட்டுன்னு கதவை சாத்திட்டு அங்கேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆளை விட்டால் போதுண்டான்னு எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதை கடை ஓனரு, அந்த வேலையாள், அப்புறம் போலீஸ்மேன் 3 பேரும் ரொம்ப சந்தேகத்தோடு அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப கவலையோட வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கவலை கொடுக்குற விதமாக மழை வர ஆரம்பிச்சிடுது. எதிர்த்தாப்புல என்ன வருதுன்னே தெரியாத அளவுக்கு கடுமையான மழை பெய்யவும் ஹீரோயின் எங்கேயாவது தங்கலாமா அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. அப்போது ஒரு ஹோட்டல் கண்ணில் படுது. பேட்ஸ் ஹோட்டல்னு பேர். சரி அங்கே போய் தங்கலாமே அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. ஆள் யாருமே இல்லை. எதிர்த்து இருக்க பில்டிங்கில் யாரோ இருக்க மாதிரி நிழல் உருவம் தெரியுது. ஹீரோயின் வெளியே வந்து ஹாரன் அடிக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு அங்கேருந்து ஒரு நபர் வராரு. இவர் பேர் நெய்மர். இவர் தான் இந்த ஹோட்டலோட ஓனர். ஹீரோயின் அவர்கிட்ட தங்குறதுக்கு ரூம் வேணும் அப்படின்னு கேட்டோடனே இப்போது 12 ரூம் அவைலபிளாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த ஹோட்டலில் இருக்கதே 12 ரூம் தான். உங்களுக்கு ஃபஸ்ட் ரூம் சாவி தரேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக தான் பேசுகிறாரு. ரிஜிஸ்டர் எடுத்து கொடுத்து அவங்க பேரெல்லாம் எழுத சொல்கிறாரு. யோசிச்சுட்டு ஏதோ எழுதுகிறாங்க. நெய்மர் அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ரூம்குள்ளேயே வச்சுட்டு இங்கே ரெடி ஆகுங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. கிரேஸ் குளித்து ரெடி ஆகலாமேன்னு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு போனவங்களுக்கு என்ன தோணுச்சோ திரும்பி வந்து ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அந்த பணத்தை எப்படியாவது பத்திரப்படுத்தலாமேன்னு எடுத்து பார்க்குறாங்க. அங்கே இருக்க ட்ராயரில் வைக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க நியூஸ் பேப்பருக்கு எடுத்தாங்க இல்லையா, அது கண்ணில் படுது. அதில் அந்த பணத்தை நல்லா மடித்து பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு திரும்பும்போது அவங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடான்னு போய் பார்த்தா எதிர்த்த வீட்டில் இருந்து ஒரு லேடியோட குரல் ரொம்ப பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. எதுக்கு அந்த பொண்ணை தங்க வச்ச அப்படி இப்படின்னு. அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு நெய்மரோட குரல் அவங்கள அதட்டுது. கிரேஸ் இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது நெய்மர் அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதை பார்த்து கிரேஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எங்கள் அம்மா பேசுனதை கேட்டுட்டு தானே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நெய்மர் ரொம்ப சோகமாயிடுறாரு. கிரேஸ்க்கு ஒரு மாதிரி ஆயிரு. சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. என்னோட ப்ரைவேட் ரூமில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நெய்மர் கூப்பிட்டுட்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாரு. அங்கே பார்த்தா மனுஷன் கழுகு காக்கான்னு செத்து போனதெல்லாம் பதப்படுத்தி தொங்க விட்டுருக்காரு. இதை பார்த்தோன்னே கிரேஸுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னோட ஹாபி அப்படின்னு நெய்மர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவை பற்றி கிரேஸ் விசாரிக்கிறாங்க. இவ்வளோ கோவம் வருதே, மனநிலை சரியில்லையா, ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு நான் மட்டும்தான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு கோவப்படுறாரு. எங்கள் அம்மாவை எப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்லலாம், அங்கே இருக்கவங்களாம் எவ்வளோ அக்ரெசிவாக இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. இதை பார்க்கும்போது கிரேஸுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பயப்படுறத பார்த்துட்டு நெய்மர் நார்மல் மோடுக்கு சிரிச்சுக்கிட்டே சும்மா சொன்னேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு மழுப்புறாரு. கிரேஸ் இங்கேருந்து தப்பிச்சா போதுண்டான்னு பாதி சாப்பாட்டிலே எனக்கு போதும் வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னு நாசுக்காக எந்திரிச்சு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நெய்மர் இப்போ போய் அவங்களோட பேர் என்னன்னு பார்க்குறாரு. மரியா சாமுவேல் லாஸ் ஏஞ்சல்ஸ்னு எழுதியிருக்காங்க. திருட்டு மொழியோட அதே ப்ரைவேட் ரூமுக்கு மறுபடியும் வந்து நின்னவர் செவுத்தில் மாட்டியிருக்க ஃபோட்டோவை எடுக்கிறாரு. பார்த்தா ஒரு ஓட்டை. அது வழியாக ஹீரோயின் ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாரு. அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு குளிக்க போனதும் நெய்மரும் கிளம்பி அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா அவ்வளோ அமைதியாக இருக்குது. மாடிப்படியில் ஏறலாமா அப்படின்னு கை வைக்கிறாரு. அப்புறம் என்ன தோணுச்சோ அமைதியாக போய் பக்கத்தில் இருக்க சின்ன ரூம்குள்ளே உட்காந்துக்கிறாரு. ரூமில் இருக்க கிரேஸ் தாங்கிட்டே இப்போ எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி $40,000 எழுதி கணக்கு போட்டு பார்த்துட்டு அதை கிழித்து டாய்லெட்குள்ளே போட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு குளிக்க போகிறாங்க. அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போதே யாரோ ஒரு நபர் பின்னாடி வந்து நிற்கிறாரு. இதை கிரேஸ் கவனிக்கவே இல்லை. அந்த நபர் திடீர்னு ஒரு கத்தி எடுத்து கிரேஸை சராமரியாக குத்தி தள்ளிட்டு ஓடிடுறாரு. கிரேஸ் அதே இடத்துல பரிதாபமாக உயிரிழந்து கீழே விழுந்துடுறாங்க.
டேபிள் மேலே இவங்க கஷ்டப்பட்டு திருடி எடுத்துகிட்டு வந்த அந்த பணம் மட்டும் இப்போ அனாதையாக இருக்குது. அதை காட்டுறாங்க. பக்கத்தில் இருந்த பில்டிங்கில் இருந்து நெய்மர் பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே ஓடி வராரு. வந்து ரூமில் எட்டி பார்த்தவர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு திகச்சு போயிடுறாரு. அப்புறம் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு வேகமாக ரூம்குள்ளே இருக்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க சூட்கேஸ்குள்ளேயே பேக் பண்ணுறாரு. ரெஸ்ட் ரூமில் தொங்கிட்டு இருந்த ஸ்க்ரீன் எடுத்து தரையில் விரித்து கிரேஸோட பாடியை இழுத்துட்டு வந்து அது மேலே வைக்கிறாரு. அவரோட கையில் இருக்க பிளட்டை எல்லாம் அந்த இடத்துலையே சிங்கில் கழுவிட்டு சிங்கில் தெரிச்சிருக்க ரத்தத்தையும் மறக்காமல் கழுவுறாரு. தரையில் இருக்க பிளட்டு எல்லாத்தையும் மாப்பு வாளி எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக தொடச்சி எடுக்கிறாரு. கிரேஸோட டெட் பாடி அவங்களோட சூட்கேஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க வந்த கார் டிக்கிலேயே போடுறாரு. ஏதாவது மறந்துட்டோமா அப்படின்னு திரும்ப வந்து பார்க்கும்போது டேபிள் மேலே அந்த நியூஸ் பேப்பர் இருக்கிறத பார்க்குறாரு. அதையும் எடுத்துகிட்டு போய் டிக்கிக்குள்ளேயே போட்டு கார் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாரு. பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது. அதுக்குள்ளே அந்த காரை தள்ளி விட்டுட்டு அப்படியே ரொம்ப பதட்டமாக நின்று பார்க்குறாரு. அந்த கார் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே மூழ்குது. முழுசாக மூழ்கினதும் நெய்மர் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. இதை பார்க்கும்போது ஒருவேளை அந்த கொலையை இவர் தான் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. பார்ப்போம். இந்த சைடு சாம் தன்னோட காதலி கிரேஸ் செத்து போனது தெரியாமல் யாருக்கோ உட்காந்து லெட்டர் எழுதிட்டுருக்காரு. வெளியே ஒரு லேடி எனக்கு எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல, பொருள் ரொம்ப தரமாக இருக்கணும்னு அங்கே வேலை பார்த்துட்ருக்கவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிரேஸோட தங்கச்சி லைலா ரொம்ப பதட்டமாக உள்ளே வராங்க. சாமை பார்த்து நீங்களும் எங்கள் அக்காவும் லவ் பண்ணுறீங்க, கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் இப்போ என் அக்காவை பார்த்தாகணும், அவளை வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சாம் ரொம்ப குழப்பத்தோட லைலா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உங்கள் அக்கா இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஒரு நபர் கண்ணாடிக்கு வெளியே இருந்து பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு கதவை திறந்துட்டு கடைக்குள்ளே வந்துடுறாரு. நான் ஒரு டிடெக்டிவ், கிரேஸோட கம்பெனி சார்பாக என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் அக்கா கிரேஸ் கம்பெனியோட பணம் 40,000 திருடிட்டு வந்துட்டாங்க. அது திரும்ப கொடுத்துட்டா அவங்க மேலே கேஸ் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி விசாரிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. லைலாவும் அவளை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னோடனே இவர் ஒவ்வொரு ஹோட்டலாக போய் கிரேஸை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நெய்மர் இருக்க ஹோட்டலுக்கும் வந்து விசாரிக்கிறாரு. ஆனால் நெய்மர் கிரேஸ் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா நீ ஃபோட்டோ கூட பார்க்காம சொல்கிற, ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி ஃபோட்டோவை காட்டுறாரு. வாங்கி ஃபோட்டோவை பார்த்தோன்னே லேசாக ஜர்க்காவாருன்னு பார்த்தா இதில் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் காட்டாமல் இல்லை இந்த பொண்ணு வரவே இல்லைன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு. டிடெக்டிவ் விடுறதா இல்லை, ரிஜிஸ்டரை கூட நான் செக் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. நெய்மரும் ரிஜிஸ்டரை தூக்கி கொடுத்தோடனே அதில் கிரேஸ் கையெழுத்தோட இதில் இருக்க ஏதாவது பேர் ஒத்து போதான்னு பார்க்குறாரு. அதில் மரியான்ற ஒரு பேர் ஒத்து போகிறத கவனிச்சிடுறாரு. இதோ இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு ஹோட்டலுக்கு வந்தாளா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பொண்ணா, எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை, அன்னைக்கு வந்தப்போ பார்த்தேன், மலையில் நனைஞ்சிருந்தா. இந்த பொண்ணு நீங்கள் ஃபோட்டோவில் காட்டின பொண்ணு மாதிரி தான் இருந்தா, ஆனால் அந்த பொண்ணான்னு எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னு ரொம்ப பாவமாக நெய்மர் சொல்லவும், நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு டிடெக்டிவ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இங்கே நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா நீங்கள் என் மேலே தானே சந்தேகப்படுவீங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அந்த பொண்ணு எங்கள் அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தா அதிக நேரம் அப்படின்னு சொல்லி நெய்மர் சமாளிக்கிறாரு. சரி நான் உங்கள் அம்மாவை பார்த்து இதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஆனால் நெய்மர் விட மாட்டேங்கிறாரு. உங்ககிட்ட வாரண்ட் இருக்கான்னு கேட்குறாரு. டிடெக்டிவ்னால அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியல. பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நெய்மர் முகத்தில் எதையோ சாதிச்சது மாதிரி அப்படியே ஒரு சந்தோஷம். அங்கேருந்து கிளம்புன டிடெக்டிவ் நேராக ஒரு ஃபோன் பூத்துக்கு போய் அங்கேருந்து லைலாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு. எனக்கு என்னமோ நெய்மரோட அம்மா கிட்ட விசாரித்தா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு தோணுது. நான் மறுபடியும் போய் அங்கே விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு திரும்பி வராரு. இப்போது இங்கே நெய்மர் இல்லை. அவரோட ப்ரைவேட் ரூமுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. அந்த பறவையெல்லாம் பார்க்கும்போது டிடெக்டிவ்க்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. அப்போது எதிர்த்து இருக்க அந்த பில்டிங்கை கவனிச்சிடுறாரு. அதுக்குள்ளே போய் பார்க்குறாரு. இப்போது பார்க்குறதும் டிடெக்டிவ் தான் மக்களே. முன்னாடி போட்டிருந்த கேப்பை இப்போ கலட்டிட்டாரு. அதனால் குழம்பிடாதீங்க. மெதுவாக மாடி மேலே ஏற ஆரம்பிக்கிறார். இவர் வர்ற சத்தம் கேட்டு மாடி அறையை யாரோ திறக்கிறாங்க. கரெக்டாக டிடெக்டிவ் அந்த ரூமுக்கிட்ட வரும்போது உள்ளேருந்து வந்த ஒரு லேடி டிடெக்டிவ் முகத்திலே ஒரு கோடை போட்டு கீழே தள்ளி விட்டுறாங்க. ரூமில் உட்காந்துருக்க லைலா ரொம்ப டென்ஷனாக சாம் கிட்ட டிடெக்டிவ் இன்னும் திரும்ப வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்துருவார், நீ கவலைப்படாதன்னு சாம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி 3 மணி நேரம் ஆக போகுது, 1 மணி நேரத்தில் அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னார். உங்களுக்கு இது விளையாட்டாக இருக்கா? நான் இப்போவே போய் அங்கே பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு லைலா கிளம்புறாங்க.
உன்னோட பெரும் தொல்லையா போச்சு. உன் அக்காவிட நீ ரொம்ப நச்சரிக்கிறன்னு கடுப்பான சாம், நீ இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு லைலாவை ஹோட்டல்லையே விட்டுட்டு இவர் மட்டும் கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு வராரு. நெய்மர் இங்கே அந்த குளத்துக்கிட்ட நின்றுட்டுருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்த டிடெக்டிவையும் இதுக்குள்ளே தள்ளிட்டான்னு அர்த்தம். இது தெரியாமல் இங்கே வந்த சாம் டிடெக்டிவோட பேரை சொல்லி கத்த இது நெய்மர் காதில் விழுகுது. அப்படியே ஒரு பார்வை பார்க்குறான் பாருங்க மனுஷன். வழியாடு சிக்கிருச்சுடான்ற மாதிரியே இருக்குது. பாவம் லைலா. போன சாமுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் பதட்டத்தோடு உட்காந்துருக்கும்போது சாம் திரும்ப வந்துட்டார் மக்களே. மட்டும் எப்படி நெய்மரோட அம்மா விட்டு வச்சாங்கன்னு தெரியலை. சரி பார்ப்போம். லைலா இவர்கிட்ட விசாரிக்கிறா, என்னோட அக்காவை பற்றி ஏதாவது தெரிஞ்சா, போன டிடெக்டிவ்க்கு என்னாச்சுன்னு. அங்கே யாருமே இல்லை, அவர் கிளம்பிட்டாராம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது, என்கிட்ட பேசின டிடெக்டிவ் எப்படி அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பியிருப்பார்? கிளம்புனா இந்நேரம் வந்திருக்கணுமே, ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே சாம் லைலாவை கூப்பிட்டுட்டு அதே ஊரில் இருக்க போலீஸ்கார் வீட்டுக்கு போகிறாரு. அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி நெய்மரை கூப்பிட்டு விசாரிக்க சொல்ல, இல்லை அந்த டிடெக்டிவ் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அக்கா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடி இருக்கணும் அப்படின்னு போலீஸ்கார் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. கண்டிப்பாக அப்படி நடந்திருக்காது, என் அக்கா திருடி தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் டிடெக்டிவ் அப்படி கிடையாது. அவருக்கு ஒரு க்ளூ கிடைச்சப்பவே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். கண்டிப்பாக அவர் பணத்தை கைப்பற்றி இருந்தாருன்னா எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி இதை பற்றி சொல்லியிருப்பாரு. நீங்கள் ப்ளீஸ் விசாரிங்க அப்படின்னு லைலா சொல்கிறாங்க. நிச்சயமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் சொல்கிற நெய்மரோட அம்மா செத்து 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. இந்த பக்கம் ஹீரோவுக்கும் தான். ஏங்க நான் கண்ணால் பார்த்தேங்க அந்த லேடி பக்கத்தில் அவங்க உட்காந்துருந்தது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. போலீஸ்காரு என்ன தான் இல்லைன்னு சொன்னாலும் அவங்களோட ஒய்ஃபுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை எடுத்து கொடுக்க இவரும் நெய்மருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஃபோனில் நெய்மர் இப்போ தான் டிடெக்டிவ் கிளம்பி போனதா சொல்ல அதை இவங்கக்கிட்ட இவர் சொல்கிறாரு. அந்த பக்கம் நெய்மர் கூலாக ஃபோன் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு எந்திரிச்சு போகிறாரு. வீட்டுக்குள்ளே மயான அமைதி. அப்படியே மாடிக்கு போகிறாரு. உள்ளே என்னதாப்பா இருக்குது அப்படின்னு நம்மளும் ஆர்வமாக பார்க்குறோம். உள்ளே போனவர்கிட்ட அவங்க அம்மா ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க. நான் இந்த ரூமை விட்டு வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. நெய்மர் விடுறதா இல்லை, நீங்கள் வந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு கீழே வராரு. இதை நமக்கு டாப் ஆங்கிளில் காட்டுறாங்க மக்களே. அடுத்த நாள் போலீஸ்மேனே அவங்க ஒய்ஃபையும் வாசலில் வச்சு லைலாவும் சாமும் சந்தித்து பேசுகிறாங்க. நெய்மர் மேலே எந்த சந்தேகமும் இல்லை, நான் போய் சர்ச் பண்ணிட்டேன், இனி அஃபிஷியலாக பண்ணணுன்னா நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படின்னு போலீஸ்மேன் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. லைலாவுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. காரில் போகும்போது அப்படியே சாமை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சாமும் புரிஞ்சுக்கிட்டு வண்டியை நேராக ஹோட்டலுக்கே திருப்பிடுறாரு. யாரா சாகிறதுக்குனே நம்ம ஹோட்டலுக்கு வர்றதுன்னு நெய்மர் மேலே இருந்து இதை பார்க்குறாரு. வந்தவங்க எங்கடா ஆளை காணான்னு தேடிட்டு இருக்கும்போது நெய்மர் அங்கே வராரு. அவர்கிட்ட ஹோட்டலில் தங்க ரூம் வேணும்னு கேட்குறாங்க. 10ஆம் நம்பர் ரூம் சாவியை எடுத்து உங்களுக்காக கொடுக்குறாரு. ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டால் அதெல்லாம் தேவையில்லைன்றாரு. இல்லைங்க இது எங்கள் கம்பெனியோட செலவு, அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொன்னோன்னே தயக்கத்தோட நெய்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் புக் எடுத்து கொடுக்குறாரு. அதில் சாம் பேர் எழுதி சைன் போட்டு கொடுத்தோடனே பில் கொடுக்காம தூக்கி உள்ளே வைக்கிறாரு. பில் கொடுங்கன்னு கேட்டோன்னே அப்புறம் கிழிச்சு கொடுக்குறாரு. இதுக்கிடையில லைலா நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஃபஸ்ட் ரூமை திறக்கிறாங்க. அதுக்குள்ளே நெய்மரும் வெளியே வர சாமும் பின்னாடியே வந்துடுறாரு. லைலாவும் சாமும் அமைதியாக எதுவுமே பண்ண முடியாமல் அவங்க 10ஆம் நம்பர் ரூமுக்கு போயிடுறாங்க. நெய்மர் ஆஃபீஸ் ரூமில் நின்று இவங்க 2 பேரையும் சந்தேகமாக பார்க்குறாரு. உள்ளே வந்த லைலாவுக்கு நிம்மதியாகவே இருக்க முடியல. நம்ம 1ஆம் நம்பர் ரூமுக்கு தான் போகணும், அங்கே தான் என் அக்கா தங்கியிருந்தா, அங்கே போய் பார்த்தா தான் ஏதாவது தடயம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஷாமு கொஞ்சம் பொறுமையாயிரு, அவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், பொறுமையாக தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வெளியே யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த 1ஆம் நம்பர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க 2 பேரும். அப்போது லைலாவுக்கு பாத்ரூமில் கிரேஸ் தன்கிட்ட இருந்த 40,000க்கு வரவு செலவு கணக்கு எழுதி அதை கிழிச்சு போட்டாங்க இல்லையா, அந்த பேப்பர்லேருந்து ஒரு சின்ன துண்டு கிடைக்கிது. கிரேஸ் கிட்ட இருந்த இந்த பணத்துக்காகத்தான் நெய்மர் அவனை கொன்னுட்டதா சாம் நினைக்கிறாரு. இதை பற்றி அப்போ கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு லைலா சொல்கிறாங்க. நீ போய் அவங்க அம்மா விசாரி, நான் நெய்மரை தசை திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம் மெதுவாக வெளியே வராரு. லைலாவும் பின்னாடியே வராங்க. நெய்மர் ஆஃபீஸ் ரூமில் தான் நிற்கிறாரு. அவர்கிட்ட சாம் பேச்சு கொடுத்துட்ருக்க லைலா நைஸாக அந்த எதிர்த்த பில்டிங்கை நோக்கி போகிறாங்க. உள்ளே கதவை திறந்துட்டு போகிறாங்க. அதே அமைதி. மாடிப்படியில் ஏறுறாங்க. அந்த ரூம் கிட்டே வந்து நிற்கிறாங்க. பார்த்துமா உள்ளேருந்து எவனாவது வந்துட போகிறான். மெதுவாக கதவை திறக்கிறாங்க. இப்போ தான் உள்ளே என்ன இருக்குதுன்னு காட்டுறாங்க. லக்ஸரி ரூம் மக்களே. யாரோ இருந்ததுக்கு அடையாளமாக
நிறைய பொருள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அவங்களே கண்ணாடியில் பார்த்து லைலா பயந்து போயிட்டாங்க. அப்புறம் பெட்டில் யாரோ படுத்திருந்ததுக்கு அடையாளமாக அந்த அச்செல்லாம் அப்படியே இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகிறாங்க. பக்கம் சாம், உன்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நீ புதுசாக இன்னொரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாமே, ஏன் இதே டப்பா ஹோட்டல்லே உட்காந்துருக்க அப்படின்னு இந்த பணத்தை பற்றி போட்டு வாங்கலான்னு பார்க்குறாரு. லைலா அந்த ரூமில் யாரும் இல்லைன்னு அடுத்த ரூமை செக் பண்ணுறாங்க. அங்கேயும் யாரும் இல்லை. அதுக்கு அடுத்த ஒரு ரூமில் சின்ன குழந்தைங்க விளையாடுற பொம்மை நிறையா இருக்குது. அங்கேயும் யாரோ தங்கியிருந்ததுக்கு அடையாளமாக படுத்த அச்செல்லாம் இருக்குது. அப்படியே லைனாக பார்த்துட்டே வராங்க. திடீர்னு சாம் இப்போ கொஞ்சம் ஓப்பனாகவே கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. கிரேஸ் கிட்டே இருந்த திருடு 40,000 பணம் எங்கே அப்படின்னு கேட்டவுடனே நெய்மருக்கு கோவம் வந்துடுது. நான் பணத்தை திருடலை அப்படின்னவனுக்கு இப்போ தான் உன் ஞாபகம் வருது. உன் கூட வந்த பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்டவன் பக்கத்தில் இருக்க ஒரு பொருளை தூக்கி சாம் மண்டையிலே அடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டை நோக்கி ஓடி வரான். வீட்டிலேருந்து வெளியே வரலான்னு பார்த்த லைலா ஜன்னல் வழியாக நெய்மர் உள்ளே வரதை பார்த்துட்டு அந்த இடத்துல படிக்கடியில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நெய்மர் வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து மேலே மாடிப்படியை நோக்கி தான் ஓடுறாரு. இதுக்குள்ளே லைலா ஒளிஞ்சிருக்க இடத்துல அந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது. அது பின்னாடி போகிற டோராக இருக்குமோன்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் அது ஒரு ரூம். அதுக்குள்ளே மெதுவாக இறங்கி போகிறாங்க. அங்கே தான் சேர்ல ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. இவங்க தான் நெய்மரோட அம்மா போல இருக்குது மக்களே. லைலா மெதுவாக அவங்கக்கிட்ட போய் மேலே கை வச்சா திரும்புறது இந்த எலும்புக்கூடு மக்களே. இதை பார்த்துட்டு லைலா பயங்கரமாக கத்த, இந்த சத்தம் கேட்டு அந்த சைடு இருந்து நெய்மர் அவங்க அம்மா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கத்தியோட ஓடி வர, நல்ல வேளை சாம் அங்கே வந்து நெய்மரை மடக்கி பிடிச்சிடுறாரு. லைலா பார்த்துட்டு அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. சாமு, லைலா, போலீஸ்மேனு, இன்வெஸ்டிகேட்டர், ஒரு அட்வொகேட் எல்லாரும் டாக்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து சொல்கிறத வச்சு தான் நம்ம இந்த கேஸை மூவ் பண்ண முடியும்னு போலீஸ்மேன் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ அங்கே வந்து சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொலையெல்லாம் பண்ணது நெய்மர் கிடையாது, நெய்மரோட அம்மா அப்படின்னு ஒரு ஷாக்கை கொடுக்குறாரு. என்னென்னா இந்த நெய்மருக்கு மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர். பாருங்கள், உங்கள் சைக்காட்ரிக் பிரெயினை வச்சு அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு வக்கீல் ரொம்ப சூடாக கத்தவும் வக்கீல் சிரிக்கிறாரு மக்களே. என்னதான் இருந்தாலும் இந்த வேர்டு நல்லா இருக்குல்ல. சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மாவால் ரொம்ப கஷ்டப்பட்ட நெய்மர் அப்பா இறந்ததுக்கப்புறம் தனிமையில் வாடி இருக்காரு. அப்போ அவங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த நபர் ஏற்கனவே கல்யாணமான நபர்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா கோவப்பட்டு அந்த நபரை கொன்னுடுறாங்க. இதை பார்த்த நெய்மருக்கு அவங்க அம்மா மேலே கோவம் வருது. அதனால் அவர் இவங்களை கொன்னுடுறாரு. இதனால குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி அவங்க அம்மாவை திரும்ப கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாரு. அதில் தான் அவரோட பிரெயின் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் விளக்கம் கொடுக்குறாரு. கொலைகள் எல்லாத்தையும் நெய்மர் பண்ணியிருந்தாலும் உண்மையிலே நெய்மர் பண்ணலை, அவருக்குள்ளே இருந்த அவங்க அம்மா தான் பண்ணியிருக்காருன்னு தன்னோட கருத்தை முன் வச்சிடுறாரு. அங்கே வந்த ஒரு காப் அவங்க கம்பளி கேட்குறாங்க, கொடுக்கவான்னு கேட்குறாரு. கொடுங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னோடனே போய் அவர் கம்பளி கொடுக்குறாரு. அப்போது உள்ளே இருந்து தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு லேடி குரல் கேட்குது. அப்படியே உள்ள இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்குள்ளே கொண்டு போனால் உட்காந்துருக்கிறது நெய்மர். இவங்க என் பிள்ளை செஞ்சதை என் வாயால் கேட்டாங்க, நான் எப்படி ஒரு அம்மாவை அதை மறைக்க முடியும், நான் சொல்லிட்டேன், ஆனாலும் என் பிள்ளை நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க என்னை பார்த்துட்ருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும், இவங்க என்னை விட்டுருவாங்க, இப்போ நான் இந்த ஈயை கூட கொல்ல போகிறதில்ல, இவங்க என்னை ரொம்ப நல்லவன்னு நினச்சி என்னை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெய்மருக்குள்ளே இருக்க அவங்க அம்மா பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த முகத்தில் ஒரு சிரிப்பு, என்ன பிடிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி அப்படியே ஜூம் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ. அடுத்த படத்தில் பார்க்கலாம்.